வணக்கம் சார். ஹைட்ரோ பவர் இன்ஜினியர்ஸ். இது நம்ம கோகோ ஆயில் பியூர் ஆயில் மில் திருச்சூரில் இருக்குது இந்த மில்லு. இப்போ பார்த்திங்கன்னா அந்த மில்லுக்கு நம்ம வந்து மிஷின் கொடுத்துருக்கோம். ஒரு 5 போல்ட் எக்ஸ்போலரும் ஒரு கொப்பரை கட்டரும் கொடுத்துருக்கோம். இப்போ வந்து அவங்க மில்லில் வந்து நம்ம கமிஷனிங் வந்து பண்ண வந்திருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மிஷின் நம்ம அங்கே வந்துருச்சு. 10 நாள் ஆச்சு வந்து. இப்போ கரண்ட்டுக்கு கிடச்சோன்னே இப்போ வந்து அவங்க மிஷினை வந்து நம்ம அங்கே வந்தனால அவங்க மிஷின் நம்ம எதோ ஃபால்ட் இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு இப்போ மிஷின் ட்ரையல் ஓட்டுறதுக்கு நம்ம தயாராகிட்டுருக்கோம். எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம டெக்னீஷியன் பார்த்திங்கன்னா எல்லாமே சரியாக இருக்கா, போல்டு நெட்லேருந்து எல்லாமே செக் பண்ணிகிட்ருக்காரு. செக் பண்ணிட்டு ஆன் பண்ணி பார்க்குறாரு, மிஷின் எப்படி ஓடுது என்னென்னு பார்க்குறாரு. அதுங்களா ஃபுல்லாக நம்ம செக் பண்ணுறோம். கரண்ட்டில் எவ்வளோ பவர் வருது என்னென்னு பார்த்து ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு மிஷினை ரன் பண்ணி பார்க்குறோம். ஏதோ போல்டு கீல்டு ஏதோ கல் இருக்கான்னு. ஏன்னா நம்ம ட்ராவலிங்கில் வரும்போது நெட்டு போல்டு கீது லூஸ் ஆகிடும். நம்ம அதனால் ஃபுல்லாக தரவை செக் பண்ணிட்டு போடுறோம். இல்லை ஏதோ ஃபால்ட் ஆச்சுன்னா திருப்பி நம்ம இது பண்ண முடியாது. அதை செக் பண்ணிவிட்டு ட்ரையல் எடுக்கிறதுக்கு தயாராகிட்டப்போ இப்போ பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் சொல்லிக் கொடுக்குறோம். அவங்க ஒரு ஆள் டெக்னீஷியன் இருக்காங்க, அவங்களுக்கும் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். அது மில்லை அவர் தான் ஓட்ட போகிறாரு. அவருக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம். என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அவருக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம். பக்கத்துலேருந்து என்ன பண்ணணும் இது பண்ணுறதுன்னு சொல்லி ட்ரைனிங் கொடுக்குறது எதுனாலனா அவங்களுக்கும் அதை பற்றி தெரியணும். அதனால் கொடுத்துட்ருக்கோம். பாருங்கள், இப்போ பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பக்கத்தில் இருக்க அவர் ட்ரைனிங் இது பண்ணிட்டுருக்காரு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கொப்பரா கட்டரை ரெடி பண்ணிட்டு உடைக்கிறதுக்கு இது ஒரு ஹவருக்கு 250 கிலோ கொப்பரா கட்டுரு. அவங்கள்ட்ட பார்த்திங்கன்னா ஒரு 20 கிலோ கொப்பரா இருந்துச்சு. அந்த 20 கிலோ நம்ம இப்போ அடிக்கிறோம். நம்ம அது பார்த்திங்கன்னா 1 இன்ச் சைஸில் நம்ம கட் பண்ணிகிட்ருக்கோம். 1 இன்ச் சைஸில் கட் பண்ணிட்டுருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம். பக்கத்தில் இருக்க அவருக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம். ஏன்னா நீங்களும் இது பண்ணுங்கள், நாங்கள் ஒரு நாள் இருப்போம், உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம். அதை பார்த்துட்டு நீங்களும் உங்கள் மிஷின் இது எப்படி ஓட்டுன்னு கற்றுக்கோங்கன்னு சொல்லி அதை ட்ரைனிங் கொடுக்குறோம். இது மாதிரி எந்த கம்பெனி கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் சைட்டில் வந்து ஒருத்தங்க ஓட்டி காமிக்கிறது ஒன்று. அதே மாதிரி அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறப்ப அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற எப்படி ஓப்பன் பண்ணி எப்படி போடணுன்னு. ஏன்னா நம்ம கொப்பரா கட்டில் தான் இப்படி நம்ம ஒவ்வொரு பீஸை தள்ளாமல் ஒட்டுக்காக தள்ள முடியும். இப்போ பார்த்திங்கன்னா அவர் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கு அவருக்கு. அதே மாதிரி அவரே பார்த்திங்கன்னா எல்லா வேலையும் பண்ணுறது பாருங்க. சின்ன இதுதான், நம்ம ரொம்ப ரிஸ்க்கெல்லாம் கிடையாது. ஆப்ரேட்டில் அவரே ஈஸியாக பண்ணிக்கலாம் நமக்கு. ஏன்னா இப்படி தான் பண்ணணும்னு சொல்லணும். ஏன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா பிளேடு இருக்கும், அதை கை விட்டுறக்கூடாது. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஆள் வந்து அவருக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா தெரியாமல் அவங்க வேலை செஞ்சாங்கன்னா கை ஏதாவது பிரச்சனை, ஏதோ உடஞ்சி போயிடும் அது. அதனால் நம்ம ஆப்ரேட் பண்ணுறது எப்படி ஏதுன்னு நமக்கு அங்கேருந்து கைட் பண்ணணும் அவங்களுக்கு. இதுதான் நம்ம இதுதான் ஸ்பெஷலு நமக்கு ஹைட்ரோ பவர். பார்த்தீங்களா, அதுவும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அது வீடியோ எடுத்து வச்சுக்க சொல்கிறோம். நீங்கள் இது பண்ணுங்கன்னு சொல்லி இப்போ ஆயில் ஓட்ட ஆரம்பிச்சிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா ஆயில் ட்ரையல் எடுத்துகிட்ருக்கோம். அந்த 20 கிலோ கொப்பரை ட்ரையல் எடுத்துகிட்ருக்கோம். ஸ்டார்டிங்கு ஆயில் ஃப்ளோ பாருங்கள், அது நமக்கு வர ஃப்ளோ ஜாஸ்தியாகும் நமக்கு. ஏன்னா 5 போல்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஹவருக்கு 80 கிலோ கெப்பாசிட்டி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்கள்ட்ட 20 கிலோ கொப்பரை தான் இருந்துச்சு. அது கொப்பரை சின்ன கொப்பரை தான் இருந்துச்சு. இப்போ தான் கொப்பரைக்கு பயங்கர தட்டுப்பாடு இருக்கிறனால பார்த்திங்கன்னா கொப்பரை கிடைக்கல. ஒரு 50 கிலோ ரெடி பண்ண சொன்னோம். அவங்க ஒரு 20 கிலோ தான் ரெடி பண்ணாங்க. அதே மாதிரி அவங்க முன்னாடி ட்ரையல் ஓட்டி எடுத்து கொடுத்துட்டு நாங்கள் வரோம். திருச்சூர் போய் பாருங்கள், ஒரு 20 கிலோ கொப்பரை பாருங்கள். சின்னதாக நமக்கு 1 இன்ச் சைஸில் கட் பண்ணி நம்ம போட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா வந்து எந்த கம்பெனியும் வந்து நம்ம இந்த மாதிரி லைவான வீடியோவில் யாரும் போட மாட்டாங்க. ஏன்னா நம்ம வந்து போய் ஒரு கஸ்டமர் சைட்டில் லைவாக எடுத்துக்குவோம். பாருங்கள் ஆயில் என்ன ஃப்ளோ வருது பாருங்கள். நல்ல ஃப்ளோவில் ஆயில் வரும் உங்களுக்கு போக க்ரஷிங்காக நல்ல ஃப்ளோவில் வரும் உங்களுக்கு. ஏன்னா அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம அவங்களுக்கு சொல்கிற கோனை எப்படி டைட் பண்ணணும், எப்படி லூஸ் பண்ணணும் எல்லாமே அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். அவங்களும் பார்க்குறாங்க இப்படி தான் பண்ணணும்னு சொல்லி. ஏன்னா நம்ம இந்த ஒர்க்கு வந்து சிம்பிள் தான், ரொம்ப வந்து ரிஸ்க்கெல்லாம் கிடையாது. சிம்பிள் தான் ஒர்க்கு. அவங்களுக்கு மிஷின் செட்டிங்கு எப்படி பண்ணணும் எது பண்ணணுன்னு அவங்க சொல்கிறோம். ஏன்னா நம்ம சப்போஸ் இல்லாட்டி அவங்க கூப்பிட்டு கேட்பாங்க. அதனால் அவங்களுக்கு இருந்து கைட் பண்ணணும், இவங்க இப்படி தான் ஓட்டணும்னு சொல்லி நம்ம கைட் பண்ணுறோம் அவங்களுக்கு கூட இருந்து. சிம்பிள், நம்ம வேலை சிம்பிள் தான் நமக்கு. நம்ம சொல்லிக் கொடுக்குறது அது மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மி. நம்ம எக்ஸ்பெலரில் மற்ற எக்ஸ்பெலர் மாதிரி கிடையாது, மெயின்டெனன்ஸ் கம்மி. ஆயில் ஃப்ளோ பாருங்கள் எப்படி வருது பார்த்தீங்களா. நம்ம செட்டிங்கில் பண்ணால் நமக்கு ஆயில் ஃப்ளோ நல்லா வரும். பாருங்கள் ஆயில் ஃப்ளோ எவ்வளோ ஃப்ளோவில் வருது பாருங்கள்.
இந்த மாதிரி ஃப்ளோவில் நம்ம கிடைக்கும் ஆயிலு.